பாவித்தவரான புனித எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெருக்கத்தினால் செய்த சாட்சியான புனித எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முக்கியங்களினால் பூரண ஸ்துதியரான புனித எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தண்ணீர்களுடைய புனித தனமுடைய புனித எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறுதலங்களில் சிறிய பாலனை இந்த பேரு பெற்ற புனித எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனித மார்க்கங்களை சிதறடிக்கும் சங்கத்தியான புனித எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறருக்கு பார்வை அளிக்கிற புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மூடவர்களை சுகப்படுத்துகிற புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிறவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உண்மை மன்றாடுகிறவர்க்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கிற புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசின் சகல செப்பனைகளினின்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதிபெறும் காட்சிகளினின்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சம் பசி கொள்ளை நோய்களினின்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆயுட்காலமெல்லாம் உமது முன்னாட்டுகளின் உதவியை அடைய நாங்கள் ஆத்திரமாயிருக்கத்தக்கதாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவயா, உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும்.
பரிசுத்ததனம் விளக்கும் விலை மதிக்கப்படாத மாணிக்கம் நீரை கல்யாண தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கிய பேரில் தயவாயிரும் ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். திருப்பலி கருத்துக்கள். இந்நேரங்களில் கழிப்பிட வசதியோ அல்லது குடிநீர் வசதியோ தேவைப்படுபவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய திருப்பலியானது திரு ராஜபாண்டி, திருமதி இன்னாசி அம்மாள், திரு அருள்ராஜ், திருமதி ஆரோக்கியமேதி இக்குடும்பங்களுக்கு தாபாதிபதி அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் குடும்பத்தை நிறைவாய் இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டுதல் படியாகவும் திரு ராஜ், தஸ்னேவிஸ், டோமினிக் சாவியோ, மைக்கேல் ராஜ், ஷர்மிளா இக்குடும்பத்திற்கு தாபாதிபதி அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குழந்தை வரம் வேண்டி வேண்டுதல் வழியாகவும் எம் அந்தோணி சாமி, மரகதம் இக்குடும்பங்களுக்கு தாபாதிபதி அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் நல்ல உடல் நல சுகத்திற்காகவும் ஞான பிரகாசம், மேரி அம்மாள் இக்குடும்பங்களுக்கு தாபாதிபதி அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் நல்ல உடல்நல சுகம் வேண்டியும் பிராங்க்லின் இவருக்கு ஏற்பட்ட நோயிலிருந்து பூரண விடுதலை பெற வேண்டியும் மருத்துவர் செல்வம், கீதா இவர்களுக்கு தாபாதிபதி அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் மகன் விஜய், ஆழ்வின் ராஜா இவருடைய நற்படிப்பிற்காகவும் இக்குடும்பங்களில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இலைப்பாட்சிக்காகவும் ஜோதிமணி இவருக்கு நல்ல முறையில் திருமணம் நடைபெற தாபாதிபதி அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் அக்ஷயா, சுபலட்சுமி, ஸ்ரீனிவாச பெருமாள் இவருடைய குடும்ப நலனுக்காகவும் வேண்டுதல் பலியாகவும் கீழையரால் செல்வகுமார், தங்கம் இக்குடும்பங்களுக்கு தாபாதிபதி அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் மகன் மகாராஜா, மகள் நந்தினி, மருமகன் நிரஞ்சன், பேரன் ரஃபேல் இவருடைய உடல்நல சுகத்திற்காக வேண்டுதல் பலியாகவும் பிரான்சிஸ், ஜோசப், சுதா இவருடைய குடும்பங்களுக்கு தாபாதிபதி அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் இக்குடும்பத்தில் எட்வின் ராஜா என்பவர் விபத்திலிருந்து விடுதலை பெற்றதற்கு நன்றியாகவும் அமிர்த செல்வன் நல்முறையில் படிக்க வேண்டுதல் பலியாகவும் ஸ்ரீதர், புஷ்பராஜ், சோஃபியா, செஃப்ரான் இக்குடும்பங்களுக்கு தாபாதிபதி அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துக்களோடு இணைந்து திரியாத்திரையாக வந்திருக்கக்கூடிய விளாத்திகுளம் மற்றும் கீழையராள் பங்கு இறைமக்களுடைய கருத்துக்காகவும் தபசு மேற்கொண்டிருக்கிற இறைமக்களுடைய கருத்துக்காகவும் பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானக மண் மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானக மண் மலரும். போல் என்றும் இனி இல்லை, இது இறைவன்
திருநாள். நாளை என வரும் வேள்வியிலே அது நமதென பதில் தர துணிவு கொண்டோம். நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம், அது காற்றில் கலந்ததை உணர்வோம். நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம், அது காற்றில் கலந்ததை உணர்வோம். இந்த பழியின் தலைமகன் இயேசுவையே நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம். வருக வருக இணைந்து வருக, வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானக மண் மலரும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புதுமைகளின் புனிதர் அந்தோனியாரின் நவநாள் திருப்பலியில் பொறுமை என்னும் உன்னத புண்ணியத்தை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். புனித அந்தோனியாரின் வாழ்க்கை என்பது இறைவனின் திருவுளத்திற்காக காத்திருந்த ஒரு பொறுமையின் பயணம். அவர் நற்செய்தியை அறிவிக்க ஆசைப்பட்ட போது தடைகள் வந்தன, உடல் நலம் குன்றிய போது சவால்கள் வந்தன. ஆனால் அவர் ஒருபோதும் இறைவனிடம் அவசரப்படவில்லை. பொறுமை எங்கே இருக்கிறதோ அங்கே அமைதி நிலவுகிறது என்பது புனிதர்களின் வாக்கு. கோபமும் அவசரமும் நிறைந்த இன்றைய உலகில் மற்றவர்களை பொறுமையுடன் அன்பு செய்யவும், இக்கட்டான சூழலில் இறைவனின் நேரத்திற்காக காத்திருக்கவும் அந்தோனியார் நமக்கு கற்றுத்தருகிறார். பொறுமையோடு இருப்பவர் ஆசியை பெறுவர் என்ற இறைவார்த்தைக்கு இணங்க அந்தோனியார் தனது பொறுமையால் பல கடின இதயங்களை மாற்றினார். இன்று நாமும் நம்முடைய வாழ்வில் சிறு சிறு தோல்விகளுக்கும் தாமதங்களுக்கும் எளிதில் கோபமடைகிறோம். இந்த திருப்பலியில் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் நாமும் பொறுமை என்னும் அருட்கொடையை பெற்று இறைவனின் திட்டத்தை உணர்ந்து வாழ வரம் கேட்போம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாரின் திருத்தலத்திற்கு நாமெல்லாம் ஒன்றாக ஒரு குடும்பமாக வந்திருக்கிறோம். கோட்டூர் பங்கை சார்ந்தவர்கள், விளாத்திக்குளம் பங்கை சார்ந்தவர்கள், கீழேரால் பங்கை சார்ந்தவர்கள், நாமெல்லாம் ஒரு மறை மாவட்டம், குறிப்பாக மறை வட்டம், குறுக்குச்சாலை மறை மாவட்டத்தில் உள்ள 3 பங்கிலிருந்து நாம் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். புனித அந்தோனியாரை நாடி வந்திருக்கிறோம். அவருடைய ஆசிரை பெற நாம் வந்திருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இன்று ஒரு அருமையான தலைப்பு, பொறுமை எனும் புண்ணியத்தை தாங்கியவர் புனித அந்தோனியார் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். புனித அந்தோனியார் நமக்காக ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுகிறார். நாமெல்லாம் பல்வேறு கருத்துக்களோடு மன்றாட்டுக்களோடு வந்திருக்கிறோம். புனித அந்தோனியாரிடத்தில் நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக நமக்கு தேவையான வரத்தை அவர் பெற்றுக் கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, திருச்சபை இன்று மற்றொரு புனிதரை போற்றுகிறது. நம்முடைய நாட்டில், நம்முடைய தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் இறந்து புனிதராக போற்றப்படுகின்ற புனித அருளானந்தர். அன்பார்ந்தவர்களே, புனித அருளானந்தரும் போர்ச்சுகீஸ் நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்து சேசு சபையில் ஒரு குருவானவராக பணிபுரிந்தார். சிறு வயதிலிருந்தே தான் ஒரு குருவாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு குருவாக ஆன பிறகு பிரான்சிஸ் சவேரியாரை போன்று நற்செய்தியாளராக, நற்செய்தி அறிவிப்பாளராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு தமிழகத்துக்கு வருகிறார். மதுரை மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு இடங்களிலே பணிபுரிகின்றார். தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைய சவால்களை சந்தித்தவர், நிறைய பிரச்சனைகளை சந்திப்பவர்.
நிறைய துன்பங்களை சந்தித்தவர். ஆண்டவர் இயேசு எப்படி துன்பத்தை சந்தித்தாரோ அதே போன்று தன்னுடைய வாழ்க்கையிலே துன்பத்தை சந்தித்தவராக புனித அருளானந்தரை பார்க்கிறோம். புனித அருளானந்தரும் புனித அந்தோனியாரை போன்று பொறுமையாக தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அனைத்தையும் சந்தித்தவராக, அந்த புண்ணியத்தை தேடியவராக புனித அருளானந்தரை பார்க்கிறோம். இறுதியாக அவரை இழுத்துச் சென்று சிவகங்கை மாவட்டத்திலே ஓரியூர் என்ற கிராமத்தில் அவரை கொலை செய்கிறார்கள். அந்த மண்ணே உங்களுக்கு தெரியும், செம்மண்ணாக இருக்கும். அனைவரும் எல்லாமே அந்த இடத்துக்கு நாம் போயிருப்போம். ஒரு புனித பூமியாக இருக்கின்றது. அன்பிற்கினியவர்களே, இந்த புனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக புனித அந்தோனியார், புனித அருளானந்தருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள், முன்னுரையிலே நாம் கேட்டது போல அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், அந்த சவால்கள், இதையெல்லாம் பொறுமையாக இருந்து அதையெல்லாம் கடைபிடித்து ஆண்டவர் இயேசு எப்படி பொறுமையாக இருந்து தன்னுடைய சிலுவையை சுமந்து சென்றாரோ அதேபோல்தான் இந்த புனிதர்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இறை திட்டத்தை நிறைவேற்றியவர்களாக நாம் பார்க்கிறோம். அன்பாண்டவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன திட்டத்தை கொடுத்திருக்கிறார், இறை திட்டம் எதை கொடுத்திருக்கிறார்? ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு என்று இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பொறுப்பில் இருக்கிறோம். அந்த பொறுப்பில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு சவால்கள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். இதிலெல்லாம் நாம் நிலைத்திருந்து எதிலே? இறைப்பற்றிலே. அதை விட்டு கொடுக்காமல் ஆண்டவர் இயேசு அவர்தான் என்னுடைய ஆண்டவர் கடவுள் என்று முழு நம்பிக்கையோடு இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். அன்பிற்கினியவர்களே, பல தினங்களிலே நாம் இதை தொலைத்திருக்கிறோம், இந்த பொறுமையை தொலைத்திருக்கிறோம். நாம் பலவீனமான நேரத்தில் தவறுகள் செய்திருப்போம், பாவங்கள் செய்திருப்போம். இதையெல்லாம் நாம் நினைவு கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்று இந்த திருப்பலியில் தகுந்த முறையில் கலந்து கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராய்
தேவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீர். ஆம், 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 ஆமென். ஆம், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் நீதிபதிகள் நூலிலிருந்த வாசகம். 15ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 8 முதல் 18 முடிய. பொல்லார் செலுத்தும் பலி ஆண்டவருக்கு அருவருப்பை தரும். நேர்மையாளரின் மன்றாட்டு அவருக்கு உகந்ததாயிருக்கும். பொல்லாரின் செயல்களை ஆண்டவர் அருவருக்கின்றார். நேர்மையை பின்பற்றுவோரிடம் அவர் அன்பு கொள்கின்றார். நெறி தவறி செல்வோருக்கு தண்டனை கடுமையாயிருக்கும். கடிந்துரைகளை வெறுப்போர் மரணமடைவர். பாதாளமும் படுகுழியுமே ஆண்டவரின் பார்வையில் இருக்க, மனிதரின் உள்ளம் அவருடைய பார்வைக்கு மறைவாயிருக்குமா? ஏளனம் செய்வோர் தம்மை கடிந்து கொள்வோரை விரும்புவார். நாணமுள்ளோரிடம் செல்லவும் மாட்டார். மனமகிழ்ச்சியால் முகம் மலரும், மனத்துயரால் உள்ளம் உடையும். விவேகமுள்ளவர் மன அறிவை நாடும். மதிகேடார் வாய்க்கு மடமையே உணவு. ஒடுக்கப்பட்டோருக்கு ஒவ்வொரு நாளும் தொல்லை நாளே. மனமகிழ்ச்சி உள்ளவருக்கு எல்லா நாள்களும் விருந்து நாள்களே. பெரும் செல்வமும் அதனோடு கவலையும் இருப்பதை விட சிறு தொகையும் அதனோடு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமும் இருப்பதே மேல். பகை நெஞ்சம் கொண்டோர் படைக்கும் நல்ல இறைச்சி உணவை விட அன்புள்ளம் கொண்டோர் அளிக்கும் மரக்கறி உணவே மேல். எளிதில் சினங்கொள்பவர்
சண்டையுடைய மூட்டுவோர் பொறுமை உடையவர் சண்டையை தீர்த்து வைப்பார். இது ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். தாயின் கருவினில் உருவாக்கினேன், தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூரச் சென்றாலும் துணையாய் வந்தேன். துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். தாயின் கருவினில் உருவாக்கினேன், தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூரச் சென்றாலும் துணையாய் வந்தேன். துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய்.
என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதியது நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24 இறைவசனங்கள் 3 முதல் 14 வரை. ஒலிவ மலை மீது இயேசு அமர்ந்திருந்த போது சீடர்கள் அவரிடம் தனியாக வந்து, நீர் கூறியவை எப்போது நிகழும்? உமது வருகைக்கும் உலக முடிவுக்கும் அறிகுறி என்ன? எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு கூறியது, உங்களை யாரும் நெறிதவற செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து, நானே மெசியா என்று சொல்லி பலரை நெறிதவற செய்வர். போர் முழக்கங்களையும் போர்களை பற்றிய செய்திகளையும் கேட்கப் போகிறீர்கள். ஆனால் திடுக்கிடாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். இவை நிகழத்தான் வேண்டும், ஆனால் இவையே முடிவாகா. நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பல இடங்களில் பஞ்சமும் நிலநடுக்கங்களும் ஏற்படும். இவை அனைத்தும் பேறுகால வேதனைகளின் தொடக்கமே. பின்பு உங்களை துன்புறுத்தி கொள்வதற்கென ஒப்படைப்பர். என் பெயரின் பொருட்டு எல்லா மக்களினத்தாரும் உங்களை வெறுப்பர். அப்பொழுது பலர் இடரல் பட்டு ஒருவரையொருவர் காட்டிக் கொடுப்பர், ஒருவரை ஒருவர் வெறுப்பர். போலி இறைவாக்கினர் பலர் தோன்றி பலரை நெறிதவறி அலையச் செய்வர். நெறிகேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகும். ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்பு பெறுவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சிலருக்கு நீதியின் மீது தாகம், சிலருக்கு உண்மையின் மீது தாகம், சிலருக்கு அன்பின் மீது தாகம். உங்களுக்கு எதன் மேல் தாகம்? நிறைய பேர் கேட்டால், ஆண்களுக்கு கேட்டால் எதன் மேல் தாகம் என்று சொல்வார்கள். இது ஏற்கனவே கேட்டோனமா கொடியிறக்க திருப்பலியில் இல்லை? இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இறுதி வார்த்தை, இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவர் மீட்பை பெறுவார். எல்லாவித துன்பங்களையும் கடந்து யாரெல்லாம் இறுதி வரை இறைவனோடு பயணிக்க தயாராக இருக்கின்றார்களோ, இறைவனை தங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ, பொறுமையோடு எல்லா செயல்களையும் கடந்து செல்ல தயாராக இருக்கிறார்களோ, அந்த மக்கள் மட்டுமே மன உறுதியை பெற்ற மக்கள், மீட்பை பெறக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்று இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில் பொறுமை என்னும் புண்ணியத்தை தாங்கி அதன் வழியாக பல்வேறு விதமான அதிசயங்களை, அற்புதங்களை, மக்களுக்கு தேவையானவற்றை இறைவனிடமிருந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக
மாற்றப்பட்டார் என்றால், தன்னையே மாற்றிக்கொண்டார் என்றால், அவர் தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்த மிக பெரும் புண்ணியமான ஒரு குணநலன் பொறுமை. இன்றைக்கு அந்த பொறுமை என்னும் குணம் எத்தனை நபர்களில் இருக்கிறது, அந்த பொறுமை இல்லாதவர்களிடத்தில் யாரையெல்லாம் அதை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், நாமும் நம்முடைய வாழ்க்கையில் புனித அந்தோனியாரை போல பொறுமையின் சிகரமாக, பொறுமையை பெற்றுக்கொண்ட மக்களாக, அதன் வழியாக நேர்மை, உண்மை, நீதி, சமாதானம், ஒற்றுமை, மகிழ்ச்சி, மன அமைதி போன்ற எல்லா குணநலன்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக நாம் மாற்றப்பட வேண்டுமென்றால், நம்முடைய பங்கு தளம் மாற்றப்பட வேண்டுமென்றால், நம்முடைய குடும்பம் மாற்றப்பட வேண்டுமென்றால், நம்முடைய அன்பியங்கள் மாற்றப்பட வேண்டுமென்றால், நம்மோடு தெருக்களில் வாழ்கின்ற மற்ற மக்கள் எல்லோரும் மாற்றப்பட வேண்டுமென்றால், பொறுமை என்னும் குணத்தை நீங்களும் நானும் இன்றைய நாளில் புனித அந்தோனியாரின் வழியாக இறைவனிடம் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இந்த வழியில் இணைவோம். முடியல, விவிலியம் தெளிவாக சொல்கிறது. நீதிமொழிகள் அதிகாரம் 16 இறைவசனம் 32, வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரே மேலானவர், நகரை அடக்குகிறவரை விட தன்னை அடக்குகிறவரே சிறந்தவர். நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம், எந்த பதவியில் வேண்டுமானாலும் இருக்கலாம், பணபலம் படைத்தவராக இருக்கலாம், வீட்டில் எல்லா வசதியும் இருக்கலாம், அந்த வலிமைகள் ஒருபோதும் நம்மை தூக்கிவிடாது, தாங்காது. மாறாக யாரெல்லாம் பொறுமை உடையவராக இருக்கிறாரோ, பொறுமை என்னும் குணநலனை தனக்குள்ளே வைத்து கொண்டு அதை வெளிக்கொணரக்கூடிய ஒரு மகனாக, மகளாக இருக்கிறாரோ, அவரால் மட்டுமே இறைவனால் மேலானவராக கருதப்படக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. விவிலியத்தில் பல்வேறு நபர்கள் இந்த பொறுமை என்னும் குணநலத்தை கடைபிடித்தவர்களாக இருக்கின்றார்கள் என்றால், அதில் முதல் நபர் ஆபிரகாம். பொறுமையை இழந்தவரில் முதல் நபராக யார் இருக்கின்றார் என்றால், ஆதாமும் ஏவாளும். ஆபிரகாம் 25 வருடங்கள் குழந்தை இல்லாமல் பல சூழல்களுக்கு உட்படுத்தப்பட்டு ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுகிறார். பொறுமை என்னும் புண்ணியத்தை கையாளுகிறார். 25 வருடங்கள் கழித்து அவருக்கு மகப்பேறு கொடுக்கப்படுகிறது. அதே மகனை ஆண்டவருக்கு பலி கொடுக்கக்கூடிய ஒரு அளவிற்கு அவர் கடவுள் மேல் அன்பு கூர்ந்தார் என்றால், எந்த அளவிற்கு அவர் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்களும் நானும் எதை கற்றுக்கொள்ள முடியும் என்றால், காத்திருக்கக்கூடிய ஒரு மனநிலை. யோபுவினுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால், அவருடைய உயிர் மேல் மட்டும் கை வைக்காதே, மற்ற எல்லாவற்றிலும் உனக்கு அதிகாரம் உண்டு என்று சாத்தானுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்ட போது அவர் ஒருபோதும் ஆண்டவரை புறக்கணிக்கவில்லை. ஆண்டவரை பிரதிபலித்தவராக மட்டுமே அவர் இருந்தார் என்றால், கண்டிப்பாக யோபுவினுடைய வாழ்க்கையிலும் அவர் கடவுளை பற்றி கொண்டு எல்லா விதமான சூழல்களையும், துன்பம், துயரம், கண்ணீர், கவலை, ஏக்கம், எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் கடந்து பொறுமையோடு காத்து கொண்டிருந்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற எல்லா சவால்களையும், சந்தர்ப்பங்களையும், மனிதர்களையும், உறவுகளையும், எல்லா நிலைகளையும் எப்படி கடந்து செல்கிறோம்? கடந்து செல்லக்கூடிய மனநிலை பொறுமையோடு இருக்கின்ற மக்களால் மட்டுமே, பொறுமை என்னும் புண்ணியத்தை கொண்ட மக்களால் மட்டுமே இந்த நிலைகளை எல்லாம் கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை, வரத்தை கடவுள் கண்டிப்பாக யோபுக்கு கொடுத்தார் என்றால் நமக்கும் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்பட என்று நாம் அழைக்கப்படுகிறோம். யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு பணத்திற்காக விற்பனை செய்யப்படுகிறார். எகிப்து நாட்டினுடைய ஆளுநராக மாற்றப்படுகிறார். அந்த நேரத்தில் அவர் பொறுமையை இழந்து ஒருவேளை செயல்பட்டிருந்தால் விவிலியத்தில் அவர் இடம் பிடித்திருப்பாரா என்றால் கண்டிப்பாக கிடையாது. ஒருவேளை இடம் பிடித்திருந்தால் அவரை கடைபிடிக்க முடியாத ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கலாமே தவிர, இன்று அவரை பொறுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதை பின்பற்றுவதால் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும் என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால், அந்த யோசேப்பை போல நம்முடைய உறவினர்களால், சொந்தங்களால், நண்பர்களால்
நாம் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது, விற்கப்படுகின்ற பொழுது, ஏமாற்றப்படுகின்ற பொழுது நாமும் யோசேப்புவை போல பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவனுடைய ஆசிரியை பெற இந்த விவிலியத்தில் நாம் காண்கின்ற யோசேப்பு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நோவாவினுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் 120 வருடங்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் மழையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். பொறுமையோடு காத்து கொண்டிருந்த ஒரு சூழல் மழை கொடுக்கப்படுகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நபர்களுடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கண்டிப்பாக இதே சூழல்களை நாம் கடந்து போயிருக்கக்கூடும், சந்திக்கக்கூடும். இனி வருகின்ற காலங்களிலும் இதே போன்ற சூழல்களை நாம் கடந்து செல்லக்கூடிய மக்களாக இருக்க இவர்கள் எப்படி ஆண்டவரை பற்றி கொண்டார்களோ அதை போல நாமும் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். ஆனால் எவ்வளவு நாட்கள், எவ்வளவு வருடங்கள், எவ்வளவு மாதங்கள், எவ்வளவு நேரங்கள் நாம் காத்திருக்கிறோம் என்பதை விட எந்த ஒரு மனநிலையோடு நாம் காத்திருக்கிறோம் என்பதை இன்று சிந்தித்து பார்ப்போம். எவ்வளோ நேரம் காத்திருக்கிறோம்? இல்லை, எந்த மனநிலையோடு நாம் காத்திருக்கிறோம். இன்றைக்கு எதற்கெல்லாம் நாம் பொறுமையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக, உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதற்காக, அல்லது கடவுளிடம் நெருங்கி வருவதற்காக, இந்த 3 சூழல்களில் நாம் எதற்காக பொறுமையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், காத்து கொண்டிருக்கிறோம், பயணித்து கொண்டிருக்கிறோம், வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை இன்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் 3 மணி நேரம் அமர்ந்து திரைக்கு முன் படங்கள் பார்ப்பதற்கு மனம் ஒருபோதும் அல்லல் படுவதில்லை. ஒவ்வொரு சீரியலும் அரை மணி நேரம். இப்போ ரீசெண்டாக எது போகுதுன்னு தெரில. முன்னாடிலாம் சொல்லுவாங்க, செம்பருத்தி, ரோஜா, மெட்டி ஒலி, அந்த ஒலி, இந்த ஒலி, இதெல்லாம் ஒவ்வொன்றும் அரை மணி நேரம். இவைகளையெல்லாம் அமர்ந்து பார்ப்பதற்கு மனம் ஒருபோதும் அல்லல் படுவதில்லை. ஆனால் 15 நிமிடம் அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபமாலை ஜெபிப்பதற்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். நேரமே இல்லை. எதற்கு? ஜெபமாலை ஜெபிப்பதற்கு. குடும்ப ஜெபமாலையாக இருக்கலாம், தனி ஜெபமாலையாக இருக்கலாம். இறைவனோடு அந்தோனியார் ஒன்றித்திருந்தார் என்றால், அவரோடு பயணித்தார் என்றால், மற்ற மக்களுக்கு இயேசுவினுடைய வார்த்தையை கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக மாற்றப்பட்டார் என்றால், கண்டிப்பாக இறைவனுக்காக அவர் ஒதுக்கிய நேரம் என்பது அவர் தனக்காக ஒதுக்கிய நேரத்தை விட பல மடங்கு அதிகம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் அந்தோனியாரை போல பொறுமையோடு செயல்பட வேண்டும் என்றால், உத்வேகத்தோடு செயல்பட வேண்டும் என்றால், முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்றால், உரிமை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக மாற்றப்பட வேண்டும் என்றால், கண்டிப்பாக ஆண்டவருக்கான நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, நாள் முழுவதும் சுற்றுலா சென்று நேரம் செலவு செய்ய மனம் ஆசைப்படுகிறது. ஆனால் 25 நிமிடங்கள் திருப்பலியை கண்டு கழிப்பதற்கு, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் எனக்குள்ளே பெற்றுக்கொண்டு அதை வாழ்வாக்க நான் என்னையே மாற்றிக்கொள்ள அந்த நேரத்தை நான் தேடி பிடித்து அதை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவ மக்கள் எங்க பொறுமையை அதிகமாக இழப்பாங்க? பொறுமையை நாம் எங்கு அதிகமாக இழப்போம்? பிரசங்க நேரத்தில். பிரசங்க நேரத்தில் தான் பொறுமை அதிகம். இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே, சீக்கிரம் முடிக்கலாமே. ஞாயிற்றுக்கிழமை முதல் திருப்பலி, பெரிய பெரிய பங்குல முதல் திருப்பலி இருக்கின்றது என்றால் அங்கே வரவங்களாம் எதுக்காக வருவாங்க? கொஞ்சம் தூக்கம் வராதவங்க, உடல்நிலை சரியில்லாதவர்கள், பால் வாங்க வர்றவங்க, கறி வாங்க வர்றவங்க, இவர்களெல்லாம் முதல் திருப்பலி முடிந்த பிறகு அங்கே போயிட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு இல்லை மற்ற வேலைகளையெல்லாம் முடித்து விட்டு இல்லம் செல்வதற்கு கரெக்டாக இருக்கும். எதற்காக திருப்பலிக்கு வருகிறோம்? ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வதற்காகவா? அல்லது அன்றைய நாளில் அதை பார்த்து விட்டு செல்ல வேண்டும், அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு பூசை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு நான் வருகின்றேன் என்றால் சிந்திக்கக்கூடிய ஒன்று. தூரத்தில் இருப்பவரோடு 1 மணி நேரம்
தலைப்பே இல்லாமல் பேசுவதற்கு மனம் ஒருபோதும் அலுத்து போவதில்லை. ஆனால் அருகில் இருப்பவரோடு ஒரு நிமிடம் கடவுளை பற்றி பேசுவதற்கு என்னுடைய இதயம் தயாராக இருக்கிறதா? என்னுடைய மனம் தயாராக இருக்கிறதா? அப்படி இருக்கின்றது என்றால் எல்லா குணநலன்களுக்கு மேலான இந்த பொறுமை என்னும் குணத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது கண்டிப்பாக வழி செய்யும். புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோம் என்றால் வெறும் 36 ஆண்டுகள் மட்டுமே இந்த பூவுலகில் வாழ்ந்த மனிதர் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இவ்வளவு மக்களை அவரால் சேர்க்க முடிகின்றது என்றால் ஒவ்வொரு இடத்திலையும் செவ்வாய்க்கிழமை அந்தோனியாருக்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது. ஒரு திருக்கூட்டம் அவரை நோக்கி சென்று அவரின் வழியாக இறையாசிரை பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது என்றால் ஆண்டவரோடு அவர் வளர்த்து கொண்ட உறவு. எதற்காக நாம் செவ்வாய்க்கிழமை புனித அந்தோனியாரை நினைவு கூறுகின்றோம் என்று சற்று வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்றால் வரலாறு தெளிவாக சொல்கிறது. ஒரு தம்பதியினர் அந்தோனியார் இறந்த பிறகு அவர் வெள்ளிக்கிழமை இறக்கிறார். செவ்வாய்க்கிழமை அவரை அடக்கம் செய்கிறார்கள். ஒரு தம்பதியினர் அவரிடம் சென்று ஜெபிக்கிறார்கள் குழந்தை வரத்திற்காக. வரலாறு சொல்கிறது, அந்த தம்பதியினர் முன் அந்தோனியார் தோன்றி 9 செவ்வாய்க்கிழமை நீங்கள் தொடர்ந்து ஜெபித்தால் குழந்தை வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்கிறார்கள், குழந்தை வரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் புனித அந்தோனியார் இதற்காக நினைவுபடுத்தப்படுகிறார். ஒரு முறை அவருடைய வீட்டிற்கு அருகில் 2 சகோதரர்கள், அவங்க 2 பேருக்கு வாக்குவாதம், சொத்து தகராறு. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணிடுறார் அப்படின்னா கொலை செய்து விடுகிறார். இன்னொரு சகோதரரை கொலை செய்துவிட்டு அந்த சகோதரரை அந்தோனியாரனுடைய தோட்டத்தில் புதைத்து விடுகிறார். இதை கேள்விப்பட்ட காவலர்கள் அந்தோனியாரனுடைய தந்தையை கைது செய்து விடுகிறார்கள். 1200 மைல் தாண்டி புனித அந்தோனியார் அங்கே நற்செய்தியை பறைசாற்றி கொண்டிருக்கிறார், போதித்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கு எப்படி இந்த செய்தி சொல்லப்பட்டது என்றால் இறைவன் அவருக்கு தனிப்பட்ட விதத்தில் உன்னுடைய தந்தையை கைது செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இறைவன் அவருக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா யார் சொல்லுவா? ஃபோன் வழியாக பக்கத்து வீட்டுக்காரங்க தீ பிடிச்சா தான் சொல்லுவாங்க. அது வரைக்கும் நியூஸ் வராது இல்லையா? பெருசாக ஏதாவது நடக்கணும் அப்படின்னா தான் நமக்கு, நாம் ஒருவேளை வெளியூர் சென்றிருந்தால் அந்த செய்திகள் நமக்கு வந்து சேரும் தொலைபேசி மூலமாக. அந்தோனியாருக்கு இறைவனே அதை வெளிப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. இவர் 1200 மைல் 1 மணி நேரம் கடந்து வருகிறார். ஒரே 1 மணி நேரத்தில். எப்படி? இறைவனுடைய ஆற்றலால், இறைவன் கொடுத்த உந்து சக்தியால், இறைவனோடு அவர் பயணித்ததால் 1200 மைலை கடந்து வர வேண்டும் என்றால் 1 மணி நேரத்தில் அவர் கடந்து வருகிறார். அந்த காவலர்களிடம் சென்று, இதற்காக என்னுடைய தந்தையை நீங்கள் கைது செய்தீர்கள். ஏப்பா, உங்களுடைய தோட்டத்தில் ஒருவரை புதைத்திருக்கிறார்கள். அப்போ உங்கள் அப்பா தானே கொலை செய்திருக்க வேண்டும். ஓ, புதைச்சிருந்தா அவர் தான் கொலை செஞ்சார்னு சொல்லுவீங்களா? உடனே காவலர்கள் சொல்கிறார்கள், புதைக்கப்பட்டவன் எழுந்திருச்சு வந்து சாட்சி சொன்னாலே தவிர நாங்கள் உன்னுடைய தந்தையை விடுவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே வேணும்? நேராக கல்லறைக்கு போகிறாரு, எழுப்புறாரு, கூட்டு வராரு, அந்த காவலர்கள் முன்னிலையில் நிறுத்தி சொல்கிறா, சொல்லு உன்னை ஏன் கொண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்தோனியார் சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், என்னுடைய சகோதரன் என்னை கொலை செய்து விட்டான். எப்படிப்பட்ட ஒரு அற்புதம், அதிசயம், காண கிடைக்காத ஒரு புதுமை.
அந்த கல்லறையில் கிடக்கிறவர் வந்து சொன்னாதான் உன்னுடைய தந்தையை நாங்கள் விடுதலை செய்வோம் என்று சொன்னது. அன்னைக்கு அந்த காவலர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? புதைச்சவனை எழுப்பி கொண்டு வந்து சாட்சி சொல்ல வைக்கிறார் அப்படின்னா, இயேசுவில் பிரியமானவர்களே, உயிரற்று கிடந்த உடலை உயிரோடு எழுப்புவதற்குண்டான வல்லமையை அந்தோனியார் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டார் என்றால், அவரை தேடி வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய மன்றாட்டுக்களையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் மனநிலைகளையும் அவரிடம் ஒப்படைத்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது கண்டிப்பாக அதற்கும் உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையை இறைவனிடமிருந்து அவர் நமக்கும் பெற்றுக் கொடுப்பார். இதற்கெல்லாம் என்ன தேவைப்படுகிறது என்றால், பொறுமையோடு அமர்ந்து ஜெபிப்பது. 10 வருடங்கள் ஜெபிக்கிறேன், 15 வருடங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை என்று நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம் என்றால், ஆண்டவருக்கு அந்த ஒரு நாள் என்பது ஒரு நொடியை போன்றது, வருடங்கள் எல்லாம் அவருக்கு நாட்களை போன்றது. சிந்தித்து பார்ப்போம், எந்த மனநிலையோடு நாம் காத்து கொண்டிருக்கிறோம், பொறுமையோடு இருக்கிறோம், அவரை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக புனித அந்தோனியாரின் வழியாக நாமும் பொறுமையோடு செயல்படக்கூடிய மக்களாக மாற தொடர்ந்து பலியில் இணைந்து ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. எழுந்து நின்று நமது மன்றாட்டுகளையும் தேவைகளையும் ஆண்டவர் பாதம் எடுத்து வருவோம். பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. நல்லாயனே இறைவா, எமது திரு அவையை தலைமையேற்று வழிநடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் அனைவருக்காகவும் உம்மிடம் வேண்டுகின்றோம். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மந்தைகளை புனித வாழ்வை நோக்கி வழிநடத்தி செல்ல தேவையான அருள் தந்து, தூய ஆவியின் கொடைகளாலும் கனிகளாலும் அவர்களை நிரப்பி வழிநடத்தி பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நாட்டு தலைவர்களுக்காக எமது ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல, ஞானத்தின் பிறப்பிடமே எம் இறைவா. எம் நாட்டு தலைவர்களை உம்முடைய அன்பு கரத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களின் பொறுப்புகளை உணர்ந்து பொறுப்பின் சிகரமாய் விளங்கி உமது ஆட்சி முன்மாதிரியாக கொண்டு மக்கள் நேரிய பாதையில் வழிநடத்த தேவையான அருள் தந்து உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் உறவுகளுக்காக படைத்ததை பராமரிக்கின்ற இறைவா, இங்கு ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில் வரும் இன்ப துன்ப நேரங்களில் உம்மையே நாங்கள் பற்றி கொள்ளவும், புனித அந்தோனியாரைப் போல பொறுமை என்னும் புண்ணியத்தை தாங்கி இறைவனுக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக பொறுமையோடு நாங்களும் எங்கள் உறவுகளும் பயணிக்கவும், குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் மன மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் வாழ தேவையான அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக அமைதிக்காக அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார். அமைதியின் தெய்வமே இறைவா, உலகெங்கும் உள்ள அனைத்து நாட்டு தலைவர்களுக்காக வேண்டுகின்றோம். இவர்கள் சுயநலத்தால் எளிய மக்களின் வாழ்வை வன்முறைகளாலும் போர் பதற்றத்தாலும் சீரழிக்காமல் அமைதியை ஏற்படுத்த நல்ல தூதுவர்களாய் மக்களை நாளும் நீதியும் பாதையில் அன்பை அடித்தளமாக கொண்டு வழிநடத்திட வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
பரிபூரண பலன் வேண்டி இவ்வாலயத்தை நாடி வருவோருக்காக எப்பொழுதும் இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் ஆலயத்தை நாடி வரும் பக்தர்கள் அனைவரும் ஏறெடுக்கும் ஒவ்வொரு மன்றாட்டுகளும் ஜெபங்களையும் உம்முடைய திட்டத்திற்கும் திருவுளத்திற்கும் ஏற்றவாறு நிறைவேற்றி தந்து வாழ்க்கையின் எல்லாவித சூழலில் உமது அன்பையும் அரவணைப்பையும் உணர்ந்து வாழ தேவையான வரம் தந்து உதவ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக இந்த ஆலயத்தின் பங்கு தந்தை அருட்தந்தை பாலன், இந்த திருவிழாவை சிறப்பிக்கின்ற கோட்டூர் பங்கு இறை மக்கள், இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து பங்குகளிலும் வந்திருக்கின்ற இறை மக்கள், உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய அன்பிலும் பொறுமையிலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வளர அமைதியில் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று ஒரு மாற்றி உனதாகும் தலைவா என்று தந்தை 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 என்னையே இறைவாம் தருவாய் 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 உன் அருளை நிறைவாய் தந்தை 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 என்னையே இறைவாம் தருவாய் 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 உன் அருளை நிறைவாய் பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல் கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல் நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன் நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன் நலமாக்கி புதிதாக்க தான் படுகின்றேன் தந்தை தந்தை தந்தை. சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடைய மானை பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்தச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையராக அனைவரோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி.
செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. வா 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 என் இறைவா, எந்த உயிராக உணவாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. கரை தேடும் களமாக நானும் இங்கே அலையாக நிலையாக வா. ஒளி தேடும் மலராக நான் சாகின்றேன், மறையாது குறையாது வா. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. மனம் தன்னில் உனில் கண்டினான், என்ன தவம் செய்து நான் உன்னில் வாசம் செய்ய நான் உனக்காக உயிர் வாழ்வேன். வா நீ வா. வா 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 என் இறைவா, எந்த உயிராக உணவாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா.
மனமாற்றவா திசை மாறி போகின்ற ஆடாகினேன், இடை மறித்து என்னை மீட்டவா. நீரின்றி வறண்ட நிலமாக சுவாசமின்றி தவிக்கும் உயிராக, நீரின்றி வறண்ட நிலமாக சுவாசமின்றி தவிக்கும் உயிராக, உனக்காக தவிக்கின்றேன் நான். என்ன தவம் செய்து நீ என்னில் வாசம் செய்ய, நான் உனக்காக உயிர் வாழ்வேன். வாடி வா 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 என் இறைவா, எங்கள் உயிராக உணவாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தந்தை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. வா 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 என் இறைவா, எங்கள் உயிராக உணவாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. நம்முடைய திருத்தல திருவிழாவினுடைய 7ஆம் நாள், 3 பங்குகள் இணைகின்ற ஒரு மாபெரும் நாள். அதிக குருக்கள் இடம்பெற்று நிறைவேற்றப்படுகின்ற ஒரு மாபெரும் திருப்பலி. சலேசிய அருள் பணியாளர்கள் இணைந்து நிறைவேற்றப்படுகின்ற ஒரு நல்லதொரு திருப்பலி. எனவே இந்த நாள் ஒரு சிறப்புக்குரிய நாள், ஒரு பெருமைக்குரிய நாள். நம் அனைவரும் ஆசீர்வாதத்தை நிரம்ப பெற்றோம் என்ற உணர்வை தருகின்ற நாள். எனவே ஒருவருக்கொருவர் பாராட்டும் விதமாக, உற்சாகப்படுத்தும் விதமாக கரங்களை தட்டி நம்மை நாமே வாழ்த்தி கொள்வோம். அன்புக்குரியிலே, இன்றைய நாளில் சிறப்பாக பல்வேறு நல்ல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. திரை யாத்திரைகளிலே முதலாக 3 பங்குகள் இணைந்திருக்கின்றன. விளாத்திக்குளம், கீழையரால், முன்னுரையில் தந்தை அவர்கள் சொன்னது போல் கோட்டூர், தாய் பங்கான கோட்டூர், இந்த 3 பங்குகளும் இணைந்து இன்றைய நாளில் சிறப்பாக திரை யாத்திரையாக பங்கெடுத்திருக்கிறோம். அதேபோல் சலேசிய மாபெரும் குருக்கள் கடந்த 31ஆம் தேதி அவர்களுடைய சபை தோற்றுவிப்பாளராக இருக்கிற தொன்போஸ்கோ திருவிழாவை கொண்டாடினார்கள். அதன் பின்பு இணைந்து நிறைவேற்றப்படுகின்ற ஒரு மாபெரும் திருப்பலி என்று நினைக்கிறேன். எனவே அவர்கள் இணைவு நம் அனைவருக்கும் சிறப்பு. எனவே இன்றைய நாளில் இந்த மாபெரும் நிகழ்வு அமைவதற்கு இந்த திருத்தலம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எனவே இந்த நல்லதொரு நேரத்தில் நம் அனைவரும் நிரம்ப கைத்தட்டி வந்திருக்கிற அனைத்து சலேசிய குருக்களுக்கும் நம்முடைய திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். எந்த திருவிழா? அந்தோனியார் திருவிழா இல்லை, தொன்போஸ்கோ திருவிழா. சரிங்களா? சரி, இனி அந்தோனியார் திருவிழாவுக்கு வருவோம். சரிங்களா? இன்றைய நாளில் இந்த 7ஆம் திருவிழா, திருத்தலத்தினுடைய 7ஆம் திருவிழாவை தலைமையேற்று நல்லதறியாக நமக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பலியை மிகச் சிறப்பாக உணர்வு மிக்க, பக்தி மிக்க பாடல் பாடி ஒரு நல்ல திருப்பலியை நிறைவேற்றியிருப்பவர்கள் நம்முடைய அருட்தந்தை ஜெயன் அவர்கள். தந்தை அவர்கள் விளாத்திக்குளத்தினுடைய பங்கு தந்தையாக செயல்படக்கூடியவர்கள். என் மீதும் இந்த திருத்தலத்தின் வளர்ச்சி மீதும் அதிக அக்கறை கொள்பவர்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய இதழ்களிலிருந்து வருகின்ற அந்த உற்சாகம், அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றன, உத்வேகத்தை தருகின்றன. எனவே தந்தை ஜெயன் அவர்களுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பேரால் ஆசீர்வதிப்போம். தந்தை அவர்களை மரியாதை செய்யும் நிமித்தமாக நம்முடைய நிர்வாகிகள் ஒரு சிறிய அந்தோனியார் படத்தை கொடுத்து மரியாதை செய்வார்கள்.
அடுத்ததாக நன்றிக்குரியவர்கள் கீழையிறாலினுடைய பங்கு தந்தை அருள்பணி ராஜதேவ் அவர்கள். தந்தை அவர்கள் இந்த திரையாத்திரை நேரத்தில் அணுகிய போது இன்முகத்தோடு கண்டிப்பாக வருவேன் என்று நல்லதொரு வாக்குறுதி கொடுத்து அதிக குருக்களையும் அதிக மக்களையும் இந்நாளில் அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்த திருப்பலியில் நல்லதொரு தொடக்க உரையை முன்னுரையை கொடுத்து நம் அனைவரையும் திருப்பலிக்கு தயார்படுத்தியிருக்கிறார்கள். எனவே நம்முடைய கீழையிறாலினுடைய பங்கு தந்தை அருள்தந்தை ராஜதேவ் அவர்களுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பேரால் ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை அவர்களை மரியாதை செய்யும் நிமித்தமாக நம்முடைய நிர்வாகிகள் அந்தோனியார் படத்தை கொடுத்து மரியாதை செய்வார்கள். அன்புக்குரியலே அடுத்ததாக நமது நன்றிக்குரியவர்கள் அருள்தந்தை அலெக்ஸ் அவர்கள் இல்லையா. தந்தையை பற்றி சொல்லணும்னா கோட்டூர் பங்கினுடைய உதவி பங்கு தந்தை என்று சொல்லலாம் இல்லையா. நான் இல்லாத நேரங்களிலெல்லாம் தேடுகின்ற தந்தை இந்த இடங்களில் ஆன்மீக தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத ஊச்சாக இருக்கக்கூடிய தந்தை அலெக்ஸ் அவர்கள். அந்த அளவுக்கு நம்முடைய பங்கினிலே அதிக நேரங்களில் நமக்கு உதவி செய்திருப்பவர்கள், அநேக மக்களை தெரிந்து வைத்திருப்பவர்கள். இந்த நாளில் சிறப்பாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்து நமக்காக நற்செய்தியை வாசித்து மிக அழகாக நம்மோடு இணைந்து ஜெபித்திருக்கிறார்கள். எனவே தந்தை அலெக்ஸ் அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நன்றி சொல்லி ஆண்டவர் பேரால் அவர்களை ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை அவர்களை மரியாதை செய்யும் நிமித்தமாக இந்த அந்தோனியர் படத்தை கொடுத்து நிர்வாகிகள் மரியாதை செய்கிறார்கள். அடுத்ததாக நன்றிக்குரியவர்கள் அருட்தந்தை ரொசாரியோ அவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய டான் போஸ்கோ கல்லூரியிலே கல்வி ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். இன்றைய நாளில் இந்த திரையாத்திரைக்கு பங்கெடுத்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். எனவே தந்தை ரொசாரியோ அவர்களுக்கும் நம் மனதார பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி அவர்களையும் ஆண்டவர் பேரால் ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை அவர்களுக்கு இந்த அந்தோனியார் படத்தை கொடுத்து நிர்வாகிகள் மரியாதை செய்வார்கள். தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக நன்றிக்குரியவர்கள் அருட்தந்தை அருள்ராஜ் அவர்கள். நம்முடைய டான் போஸ்கோ கல்லூரியிலே பொருளாளர் தந்தையாக செயல்படக்கூடியவர்கள். இன்றைய நாளில் நம்மோடு இணைந்து வந்து சிறப்பாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். எனவே தந்தை அருள்ராஜ் அவர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பேரால் அவர்களையும் ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை அவர்களை மரியாதை செய்யும் நிமித்தமாக இந்த சிறிய அந்தோனியார் படத்தை நம்முடைய நிர்வாகிகள் வழங்கி சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக நன்றிக்குரியவர்கள் அருட்தந்தை சேஸ்ராஜ் அவர்கள். தந்தை அவர்கள் விளாத்திகுளத்தினுடைய உதவி பங்கு தந்தையாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு மாபெரும் தந்தை. இன்றைய நாளில் சிறப்பாக இந்த திருப்பலிக்கு முன்னின்று அனைத்து ஏற்பாடும் செய்திருக்கிறார்கள். மக்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்த திருப்பலி நல்லபடியாக நிறைவேற்ற உதவி இருக்கிறார்கள், நமக்காக ஜெபித்து இருக்கிறார்கள். எனவே தந்தை ஜெயஸ்ராஜ் அவருக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பேரால் ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றி செலுத்தும் விதமாக இந்த அந்தோனியார் படத்தை கொடுத்து மகிழ்வோம். அடுத்ததாக இன்றைய நாளில் நமக்கு நல்லதொரு மறையுரை கொடுத்தவர்கள் பொறுமை என்கின்ற ஒரு மாபெரும் புண்ணியம். விவிலியத்தில் எப்படிப்பட்ட விவிலிய மாந்தர்களெல்லாம் கொண்டிருந்தார்கள், அந்தோனியோடைய வாழ்க்கையிலும் அதனால் அவர் கொண்டிருந்த ஒரு மாபெரும் அற்புதங்கள் என்ன, அதிசயங்கள் என்ன, எல்லாவற்றையும் மிகச் சிறப்பாக மறையுரை வழியாக எடுத்து இயம்பியவர்கள். நம்முடைய கீழையிறாலினுடைய உதவி பங்கு தந்தையாக செயல்படக்கூடியவர்கள் கடந்த வருடத்தில் கூட கடைசி செவ்வாய்க்கிழமை அன்று நமக்காக நல்லதொரு வழிபாடை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் அருட்தந்தை செல்வராஜ் அவர்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பேரால் அவர்களை ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை அவர்களுக்கு இந்த மரியாதை செலுத்தும் விதமாக நிர்வாகிகள் அந்தோனியார் படத்தை கொடுத்து சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக நம்மோடு ஒரு அருட்சகோதரர் இணைந்திருக்கிறார். அருட்சகோதரர் சகாயராஜ் அவர்கள். தந்தை அவர்கள் அதிகுலத்தில் செயல்படக்கூடிய வேம்பு என்கின்ற ஒரு மாபெரும் தொண்டு நிறுவனத்தினுடைய இயக்குனர் சகோதரராக செயல்படுகிறார். இன்றைய நாளில் நம்மோடு இணைந்து வந்து இந்த திரையாத்திரையில் பங்கெடுத்திருக்கிறார். எனவே அருட்சகோதரரையும் அன்போடு முன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பேரால் ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அருட்சகோதரரை மரியாதை செய்யும் நிமித்தமாக நம்முடைய நிர்வாகிகள் இந்த அந்தோனியார் படத்தை கொடுத்து மரியாதை செய்வார்கள்.
அன்புக்குரியவர்களே, அத்தோடு இன்றைய நாளில் கீழையரால் மற்றும் விளாத்திக்குளத்தில் இருந்து அருள் சகோதரிகள் நம்மோடு இணைந்து இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்வோம். ஒட்டுமொத்தமாக இவர்கள் அனைவருக்கும் டொன்போஸ்கோ திருவிழா வாழ்த்துக்களையும் அந்தோனியார் திருவிழா வாழ்த்தையும் தெரிவிக்கும் விதமாக இந்த இடமே அதிரத்தக்க விதத்தில் ஒரு நல்லதொரு கரங்களை தட்டி இவர்களை வாழ்த்துவோம், உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக இன்றைய நாளில் சிறப்பான நன்றிக்குரியவர்கள் திரு யாத்திரை மக்கள். சிறப்பாக கீழையராலிலிருந்து அதிக மக்கள் இன்றைய நாளில் பங்கெடுத்திருக்கிறீர்கள். கீழையரால் நம்முடைய வட்டம் என்று சொல்லலாம். அதாவது வெம்பூர், கோட்டூர், நாகலாபுரம், விளாத்திக்குளம் மற்றும் கீழையரால் இந்த ஐந்தும் கிமு என்ன ஒரு வட்டம் சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த வட்டம் இந்த 5 பங்குமே சிறப்பாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையை நீங்கள் இன்று விட்டுவிடாதபடி நம்முடைய திருத்தலம், நமது பகுதி திருத்தலம், நம்முடைய மறை வட்டத்தினுடைய திருத்தலம் என்பதை நீங்கள் உத்வேகத்தோடு இன்றைய நாளில் அநேக மக்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு உங்களையும் ஆண்டவர் பேரால் ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் ஆசனம் கொடுத்திருப்பவர்கள் இன்று திருப்பலினை ஒப்புக் கொடுக்கும் 2 குடும்பத்தார், அத்தோடு தாப்பாத்தியில் உள்ள தடிக்காரசாமி, சோழையம்மாள் இவர்கள் ஒரு முடை அரிசி கொடுத்திருக்கிறார்கள். மற்றும் நம்முடைய திருத்தலத்தின் மேற்கூரை அமைப்பு பணிக்காக தாப்பாத்தி பி மணி அவர்கள் 2600, எட்டயபாரத்தில் உள்ள மருத்துவர் செல்வம் அவரும் ரூபாய் 4000 கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் நம்முடைய பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்வோம். அன்புக்குரியவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். நாளை நம்முடைய திருவிழாவினுடைய 8ஆம் நாள். நாளை காலை சரியாக மாலை 5:45க்கு திருப்புகழ் மாலையும், மாலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலியும், மாலை 6 மணிக்கு அந்தோனியார் ஜெபமலையும், மாலை 6:45க்கு அந்தோனியார் புகழ் மாலை மற்றும் சப்பரபோனியும், இரவு 7 மணிக்கு திரையாத்திரை திருப்பலி நடைபெறும். நாளை நாள் திரையாத்திரையாக வந்து சிறப்பு செய்வோர் புதியமுத்தூர் இறை மக்கள். நாளை நாளுக்கான தலைப்பு புனித அந்தோனியார் கீழ்ப்பிடிதல் என்னும் புண்ணியத்தை தாங்கியவர். நாளை நாளுக்கான திரையாத்திரை திருப்பலியை தலைமையேற்று இச்சிந்தனையில் மறைவுரை வழங்குவர்கள் அருப்பணி சந்தீஷ்டன், பங்கு தந்தை புதியமுத்தூர். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கொடியேற்ற நிகழ்வன்று ஆயர் அவர்கள் இந்த திருத்தலத்தில் யூபிலி ஆண்டை முன்னிட்டு கொடுத்த பரிபூர்ண பலனை இந்த திருவிழா முடிகின்ற வரைக்கும் இருக்கும் என்று அந்த பரிபூர்ண பலனை நீடித்து கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளில் இந்த திருப்பலியை நீங்கள் பங்கெடுக்கிறீர்கள் என்றால் இந்த திருப்பலியின் வழியாக உங்களுக்கு கடவுள் நிறைவான சிறப்பு ஆசிரான பரிபூர்ண பலன் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து பெருமைப்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தூய்த்து உணர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நல்ல செய்தியை பிறருக்கும் அறிவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆசனத்திற்காக நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன. பொருட்களாக கண்டிப்பாக வந்து கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருத்தலத்திற்கு இந்த திருவிழா முடிந்த பின்பு முன்னாடி ஒரு மேற்கூரை, ஒரு ஷெட் போடலாம் என்று முயற்சி எடுக்கிறோம். காரணம், கடைசி செவ்வாய் அமாவாசை நேரங்களில் பல மக்கள் பனி மற்றும் மழையினால் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே அதற்காக இது கட்டாய தேவை என்பது அடிப்படையில் ஒரு மேற்கூரை அமைப்பு பணி செயல்பட இருக்கிறது. எனவே அதற்கு ஒரு அடிக்கு 200 ரூபாய் என்று பொறியியலாளர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்தோனியாருக்கு 13 அடி என்ற திட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஒரு நபருக்கு ரூபாய் 2600 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்தோனியாருக்கு 13 அடி கொடுத்த ஒரு மாபெரும் நிலை ஏற்படும். அதன் மூலமாக அந்த பணி மிக அதிவிரைவில் செய்து முடிக்கப்படும். எனவே இந்த திட்டத்திற்கு 13 அடியோ அல்லது 1 அடியோ உங்களால் முடிந்த நன்கொடைகளை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய திரையாத்திரை மக்களே, உங்களுக்கு வருகின்ற திங்கட்கிழமை 9/2/2026 அன்று நம்முடைய திருவிழாவினுடைய 12ஆம் திருவிழா. அன்று சரியாக மாலை 7 மணிக்கு திருவிழா மாலை ஆராதனையும் நற்கரணை பவனி நடைபெறும். அதேபோல் நம்முடைய திருத்தல திருவிழாவாக 13ஆம் திருவிழாவாக வருகின்ற செவ்வாய்க்கிழமை 10/2/2026 அன்று மாலை 5:30 மணிக்கு சப்பர பவனியும், மாலை 7 மணிக்கு திருவிழா திருப்பலி நடைபெறும். மாலை 8:30 மணிக்கு ஊர் பொது ஆசனமும் நடைபெறும். எனவே இந்த 2 நாட்களிலும் உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். இந்த திருத்தலத்தில் கடைசி செவ்வாய், ஆங்கில மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் மற்றும் அமாவாசை நாட்களில் மிகச் சிறப்பாக பல நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. எனவே இதற்கு உங்களை அன்போடு ஒவ்வொரு மாதமும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த திருத்தலத்தின் சார்பாக சென்ட் ஆண்டனிஸ் தாப்பாத்தி என்ற யூடியூப் சேனல் ஒன்று இருக்கிறது. அதையும் நீங்கள் இந்த திருத்தல நிகழ்வுகளை தொடர்வதற்காக பார்ப்பதற்காக நீங்கள்
பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருப்பலி முடிந்த பின்பு அனைவருக்கும் உணவு வழங்கப்படும். உணவு வழங்குகின்ற முறையானது அனைத்து மக்களும் இப்படி நேராக, சரிங்களா, கொஞ்சம் நேராக அப்படி கீழே உட்காந்துட்டிங்கன்னா மக்கள் எளிமையாக உங்களுக்கு வந்து பரிமாறிடுவாங்க. சேரில் உட்காராங்க, அதாவது கீழே உட்காராத முடியவங்க இந்த பக்கத்தில் சேர் அந்த இருக்கைகளை நேராக போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே உட்காராத முடியாதவங்களுக்கு மட்டும் தட்டில் வச்சு கொடுப்பாங்க. மற்ற எல்லாருக்குமே இலைகளால் பரிமாறப்படும். எனவே பொறுமை காத்து அமர்ந்து உண்டு விட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய டிப்போ இருக்கிறது, அது புனித அந்தோணியார் படமும் தீர்த்தமும் மற்றும் புனித எண்ணெய் விற்பனைக்குள்ளது, அதையும் நீங்கள் வாங்கிவிட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சாலையை கடக்கின்ற போது காவலர்கள் உதவியோடு நீங்கள் சாலையை கடக்க உங்களை அன்போடு அறிவுறுத்துகிறேன். நம்முடைய அந்தோணியார் பல அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கின்ற அந்தோணியார், இந்த நாளில் ஏதாவது ஒரு வேண்டுதலை நினைத்து வேண்டுதல் வைத்து விட்டு செல்லுங்கள். கண்டிப்பாக வேண்டுதல் நிறைவேறியது என்ற நம்பிக்கையோடு உங்களை நான் இந்த திருத்தலத்தில் கண்டு கழிப்பேன் என்று நான் உறுதி அளிக்கிறேன். எனவே தொடர்ந்து உங்கள் அனைவருக்கும் இறை ஆசீர் உங்களோடு இருப்பதாக. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். அனைவருக்கும் நன்றி. அன்பு இறை மக்களே, சலேசியர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த திருத்தலத்திலே திருப்பலி நிறைவேற்றவும் புனித அந்தோணியாரிடம் எங்களுடைய பரிந்துரையை வழங்கவும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கோட்டூர் பங்குத்தந்தை அருட்தந்தை பாலன் அவர்களுக்கு நாங்களும் நன்றி கூறுகிறோம். தேங்க்யூ ஃபாதர். தொடர்ந்து அவருக்காகவும் அவர் பணி சிறக்கவும் ஜெபிக்கின்றோம். பங்கு மக்களாகிய உங்களுக்கும் நாங்கள் எங்களுடைய ஜெபங்களையும் ஆசிரியரையும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் முழந்தாளிடுவோம். நோயாளிகள் மந்திரிப்பு. ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. உம்முடைய புனிதர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. புனிதர்கள் உமது வல்லமையை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்களாக. உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்களாக. புனிதர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தீர். ஆண்டவரை நம்புகிறவர் ஆசி பெற்றவர். புனித அந்தோணியாரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் நாவே கலிகூர்ந்து வாழ்த்துவாயாக. புனித அந்தோணியாரே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா, நோயுற்றோர் உடல்நலம் தேடி ஆண்டவரிடம் வந்தார்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப உடல் பிணியால் துயருற்று இத்திருத்தலம் நாடி வந்துள்ள நோயாளிகளின் பிணிகளை போக்கி எழுப்பியருளும். இவ்வாறு தங்களுக்கு நீட்டி கொடுத்த வாழ்நாள் எல்லாம் உமது சமூகத்திலும் மனிதர் முன்னும் அருளிலும் ஞானத்திலும் வளர்வார்களாக. நீதியோடும் புனிதத்தோடும் உமக்கு பணிபுரிந்து உமது இரக்கத்திற்கு உரிய நன்றி செலுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வல்லமை பொருந்திய கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்கள் பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என் வாழ்வில் வந்த ஆருயிரே, புனித அந்தோணியே,
ஓருறவே புனித அந்தோணியே உன்னாமம் பாடியே மகிழ்ந்தே உன் அன்பை போற்றியே புகழ்ந்தேன் என்னாலும் துணையென உனைத்தான் துதித்தேன் நீரே என் வாழ்வில் வந்த ஆருயிரே புனித அந்தோணியே குழந்தை இயேசுவை கரமதில் சுமந்த புனித நீரல்லவா புதுமை வரங்கள் புரிந்திடும் பேரு பெற்றவர் நீரல்லவா நோய்கள் என்னில் தீர்த்திடவா நேசம் என்னில் நிறைந்திடவா தாயாய் என்னை அணைத்திடவா சேயாய் காக்க அருகினில் வா நம்பி வந்தேன் நலம் நீ தந்திடுவாய் நீரே என் வாழ்வில் வந்த ஆருயிரே புனித அந்தோணியே நீரே என் நெஞ்சில் வாழும் ஓருறவே புனித அந்தோணியே மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.